டெல்லி காங்கிரஸ் தலைமை அலுவலகத்திலிருந்து மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கணபதி, இன்றைக்கு சரியாக 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். ஹரியானாவும் சரி, ஜம்மு காஷ்மீர்லயும் சரி, காங்கிரஸ்கான எட்ஜ் அதிகமாக இருக்கிறதா தான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்கின்றன. தற்போது காங்கிரஸ் அலுவலகத்தில் நீங்க இருக்கிறீங்க, கள விவரம் என்ன? காங்கிரஸ் அலுவலகத்திலே காலையிலிருந்தே உற்சாகமாக இளைஞர் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் இங்கே கொண்டாட்டங்களுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இப்போதே நகாடா என அழைக்கப்படும் மேளத்தை வாசித்து நடனமாடி கொண்டிருக்கிறார்கள். நாம் காலையில் இங்கே வந்து சமயத்திலிருந்தே பார்த்தோம். காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர்கள் பலரும் இங்கே வந்திருக்கிறார்கள். தலைவர்கள் இங்கே இன்னும் வராத நிலையிலே தற்போது நீங்கள் பார்க்கலாம், நுழைவாயிலுக்கு அந்த பக்கம் மேள சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அங்குதான் கொண்டாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதற்கு காரணம் என்னவென்றால், திலகவதி, நீங்கள் சொன்னது போலவே ஹரியானா மாநிலத்திலே நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என காங்கிரஸ் கட்சி நம்பிக்கையுடன் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களும் சரி, தொண்டர்களும் சரி, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் ஹரியானாவிலே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் என தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் எந்த இழுபறியும் இருக்காது, நிச்சயம் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். அதே போலவே ஜம்மு காஷ்மீரிலும் காங்கிரஸ் கட்சிக்கு தனியாக அங்கே பெரும்பான்மை கிடைப்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை என்றாலும் தேசிய மகாநாடு கட்சியுடன் கூட்டணியிலே வெற்றி பெறுவோம் என நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். ஆகவேதான் நீங்கள் பார்க்கலாம், இளைஞர் காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் ராகுல் காந்தி படம் பொறித்த டி ஷர்ட்டுகளை அணிந்து கொண்டு இங்கே கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காலையிலிருந்தே இது போல இங்கே நகாடா என சொல்லப்படும் மேளம் வாசிக்கப்படுகிறது. கொண்டாட்டங்கள், வெற்றிகள் போன்ற முக்கியமான சம்பவங்கள் நடைபெறும் போது இந்த மேளத்தை பயன்படுத்துவது வழக்கம். அதை பயன்படுத்தி தற்போது நடனமாடி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வாக்கு எண்ணிக்கை தொடங்கவே இல்லை. 8 மணிக்கு தொடங்க இருக்கிறது. அதற்கு முன்பாகவே அவ்வளவு நம்பிக்கையுடன் இவர்கள் தங்களுடைய கொண்டாட்டத்தை தொடங்கிவிட்டார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சியின் மூத்த பொறுப்பாளர்கள் இப்போதைக்கு இந்த கொண்டாட்டங்கள் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்துக்கு வெளியவே இருக்கட்டும், உள்ளே வேண்டாம் என முடிவு செய்து அதற்கான நடவடிக்கையை எடுத்து இந்த கொண்டாட்டங்களை வாசலிலேயே தடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே நுழைவாயிலே இந்த கொண்டாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்று நாள் முழுவதும் இந்த கொண்டாட்டங்கள் அதிகரிக்கும். இன்னும் நேரம் செல்ல செல்ல தேர்தல் முடிவுகள் வரும்போது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் இங்கே வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரிலே தேசிய மகாநாடு கட்சியுடன் நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம் எனவும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்த கொண்டாட்டங்கள் ஒரு புறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது உள்ளே வாக்கு எண்ணிக்கை நிலவரங்கள் தெரிய தெரிய அதற்கேற்ற வகையிலே நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஹரியானாவிலே ஆட்சி அமைப்பதற்கான கோரிக்கையை விரைவிலேயே அளிக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சி விரும்புகிறது. ஆனால் ஹரியானா மாநிலத்திலே முதல்வராக யார் வருவார் என்கிற கேள்வி இருக்கிறது. அதற்கு காங்கிரஸ் தலைமை விடை காண வேண்டும். அதே போலவே ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை தேசிய மகாநாடு காங்கிரஸ் கூட்டணிக்கு தெளிவான பெரும்பான்மை கிட்டாவிட்டால் எந்த கட்சிகளின் ஆதரவை பெறுவது, மக்கள் ஜனநாயக கட்சியின் ஆதரவை பெறலாமா வேண்டாமா என பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. அதற்கெல்லாம் விடை காணும் முயற்சியிலே இன்று காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் ஈடுபடுவார்கள். இப்போதைக்கே அவர்கள் இன்றைய தினத்தை ஹரியானா மாநிலத்திலே நிச்சயம் வெற்றி பெறுவோம் என உற்சாக கொண்டாட்டத்துடன் தொடங்கி இருக்கிறார்கள். திலகவதி, கணபதி, இப்ப ஹரியானா அப்படின்னு எடுத்துக்கொண்டால் என்னென்ன காரணிகள், ஜாட் ஒதுக்கீடு, விவசாயிகள் போராட்டம், மல்யுத்த வீராங்கனைகளின் போராட்டம் உள்ளிட்ட எந்தெந்த காரணிகள், ஒருவேளை காங்கிரசுக்கே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் போல காங்கிரஸ் தான் அங்க ஆட்சி அமைக்கிறது அப்படின்னா எந்தெந்த காரணிகள் முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லலாம்? ஹரியானா மாநிலத்தை பொறுத்தவரை அங்கே ஆன்டி இன்கும்பன்சி என்பது எப்போதுமே முக்கிய இடம் வகிக்கிறது. அதாவது நீங்கள் பார்க்கலாம், 2014 வருடத்திலே வலுவான பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றிய பாரதிய ஜனதா கட்சி 2019 வருட தேர்தலில், அதாவது 5 ஆண்டுகளுக்கு பிறகு பெரும்பான்மையை பெறவில்லை. காங்கிரஸ் கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத நிலையிலே ஜேஜேபி என அழைக்கப்படும் துஷ்வந்த் சௌதாலாவின் கட்சி 10 இடங்களை பெற்றிருந்தது. அந்த கட்சியின் ஆதரவு கிடைத்ததால் தான் பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சி அமைக்க முடிந்தது. ஆன்டி இன்கும்பன்சி என சொல்லப்படும் அரசுக்கு எதிரான அதிருப்தி எப்போதுமே ஹரியானா மாநிலத்திலே
ஆட்சியில் உள்ள கட்சிகளுக்கு பெரிய சவாலாக இருக்கும் என கருதப்படுகிறது. அந்த வகையில் தான் தற்போது 10 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அங்கே நடைபெற்றிருக்கிறது. இதற்கிடையே விவசாயிகள் போராட்டம், அக்னிவீர் பிரச்சனை என்று பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஹரியானாவை மட்டுமல்லாமல் வட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளை பாதித்திருக்கின்றன. ஆகவே இந்த காரணங்களால் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கிறது எனவும், பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான அலை காரணமாக காங்கிரஸ் கட்சி அங்கே ஆட்சியை கைப்பற்றும் எனவும் கருதப்படுகிறது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி மக்களின் அதிருப்தி காரணமாக வெளியேறும் வாய்ப்பை பயன்படுத்தி காங்கிரஸ் கட்சி அங்கே ஆட்சி அமைக்கும் என காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் கருதுகிறார்கள். ஆகவேதான் அவர்கள் ஹரியானாவை பொறுத்தவரை நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோம் என நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். திலகவதி, ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அங்க 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. சிறப்பு அந்தஸ்து பிரிவு 370 நீக்கப்பட்ட பிறகு நடைபெறக்கூடிய முதல் சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்றதுனால இந்த யாரு வெற்றி பெற போறார்கள் என்பதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அங்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன கணபதி? நிச்சயமாக நீங்கள் சொன்னது போலவே ஜம்மு காஷ்மீர் தேர்தல் மிகவும் சுவாரஸ்யமான தேர்தல். 10 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கே சட்டசபை தேர்தல் நடைபெற்றுள்ளது. அதுவும் சட்டப்பிரிவு 370 நீக்கப்பட்டது. மாநில அந்தஸ்தில் இருந்த ஜம்மு காஷ்மீர் தற்போது யூனியன் பிரதேசமாக உருவாக்கப்பட்டிருப்பது, லடாக் தனியாக பிரிக்கப்பட்டிருப்பது போன்ற பல்வேறு அம்சங்கள் இருக்கின்றன. இதெல்லாம் இருக்கும் சூழலிலே ஒரு புறம் ஜம்முவிலே வேறு சூழல், இன்னொரு புறம் காஷ்மீரிலே சூழல் வேறு என்கிற நிலைமை இருக்கிறது. ஜம்முவை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி மற்றும் காங்கிரஸ் நேரடி போட்டியில் இருக்கின்றன. அங்கே தேசிய மாநாடு கட்சிக்கு ஓரளவுக்கு ஆதரவு இருக்கிறது. அந்த ஆதரவு காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயத்திலே காஷ்மீரிலே பல்வேறு பிராந்திய கட்சிகள் வலுவாக இருக்கின்றன. குறிப்பாக தேசிய மாநாடு கட்சி அங்கே பழம்பெரும் கட்சியாக இருக்கிறது, மிகவும் வலுவாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் பல சிறிய கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் களத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என கருதப்படுகிறது. ஒருவேளை ஜம்மு பிராந்தியத்திலே உள்ள 43 இடங்களிலே பெரும்பாலான இடங்களை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றினால், காஷ்மீர் பகுதியிலே அந்த கட்சிக்கு இடம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்கிற சூழலிலே சிறு கட்சிகளின் ஆதரவை பாஜக பெறுமா? பாஜக எதிர்ப்பு வாக்குகள் தான் காஷ்மீரிலே அதிகமாக இருக்கின்றன. சட்டப்பிரிவு 370 நீக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு, அதே போல ஜம்மு காஷ்மீருக்கு யூனியன் பிரதேச அந்தஸ்து அளிக்கப்பட்டிருப்பதற்கு எதிர்ப்பு, முழு மாநில அந்தஸ்து வேண்டும் என பல்வேறு விதமான கோரிக்கைகள் இருக்கின்றன. ஆகவே அங்குள்ள கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு அளித்தார் பின்னர் அவர்கள் மக்களின் செல்வாக்கை இழந்து விடுவார்கள். முன்பு மக்கள் ஜனநாயக கட்சி எப்படி பாஜகவுடன் ஆட்சி அமைத்ததற்கு பிறகு தன்னுடைய செல்வாக்கை இழந்ததோ அத்தகைய சூழல் ஏற்படும் என கருதப்படுகிறது. ஆகவேதான் ஜம்மு காஷ்மீரிலே மிகவும் சுவாரஸ்யமான ஒரு தேர்தல் முடிவு இன்று வெளிவர இருக்கிறது. இதை தவிர ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் என்பதால் அந்த மாநிலத்தின் லெப்டினன்ட் கவர்னர், அதாவது துணைநிலை ஆளுநர் 5 நியமன உறுப்பினர்களை நியமிக்க முடியும். அந்த 5 நியமன உறுப்பினர்கள் ஒருவேளை தொங்கு சட்டசபை இருந்தால் முக்கியமான பங்கு வகிக்கலாம் என கருதப்படுகிறது. ஆகவே ஒரு புறம் ஹரியானாவின் சுவாரஸ்யம் வேறு வகையாக இருந்தாலும் இன்னொரு புறம் ஜம்மு காஷ்மீரின் சுவாரஸ்யம் வேறு வகையாக இருக்கிறது. ஹரியானாவிலே தெளிவான முடிவு கிடைக்கும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயத்திலே ஜம்மு காஷ்மீரிலே தொங்கு சட்டசபை வந்தால் யார் யாருக்கு ஆதரவு அளிப்பார்கள், யாரால் போதிய பெரும்பான்மையை திரட்ட முடியும் என்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. ஆகவேதான் 2 சுவாரஸ்யமான முடிவுகளை இன்று நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். திலகவதி, நிச்சயமாக கணபதி, நீங்க சொல்வது போல 2 மாநிலம், ஒரு யூனியன் பிரதேசம் ஒரு மாநிலம், இந்த இரண்டிற்குமான இன்றைக்கான தேர்தல் முடிவுகளுமே நிச்சயமாக ஒரு சுவாரஸ்ய தன்மை கொண்டதுதான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை.